நாட்டில் கோல்ட்ரிப் இருமல் மருந்தை தடை செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து இந்த மன்றத்தில் 23 மன்ற உறுப்பினர்கள் அரசின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள். இந்த பொருள் சம்பந்தமான விரிவான அறிக்கை ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது என்றாலும் பேசியவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய பதிலை தெரிவிப்பது கடமை என்று நான் கருதுகிறேன். அக்டோபர் 1ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணிக்கு மத்திய பிரதேச மாநில மருந்து கட்டுப்பாடு துறையிடமிருந்து தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாடு துறைக்கு ஒரு இமெயில் கடிதம் ஒன்று வந்தது. இதை ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்க. மத்திய பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புக்கு அங்கிருந்து எந்த அமைச்சரும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இதை கவனிக்க, எதிர்கட்சியின் துணைத் தலைவர் கொஞ்சம் கூடுதலாக இதை கவனிக்கணும். மத்திய பிரதேச மாநிலத்தின் துணை முதல்வர் அமைச்சர்கள் பற்றியெல்லாம் பெருமையோடு எடுத்து சொன்னார். அவர் சொல்லும்போது சொன்ன செய்தியை இப்போ இங்க கவனிக்கணும். என்னன்னா, மத்திய பிரதேசத்தில் இந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றதுக்கு அங்கிருந்து யாரும் இங்க இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலருக்கோ இல்ல ஹெல்த் செக்ரட்டரிக்கோ இல்ல சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கோ போன் பண்ணல, நேரடியாக சொல்லல. ஒரு இமெயில்ல 1ஆம் தேதி 3:30 மணிக்கு அங்கிருந்து ஒரு கடிதம் வரப்படுகிறது. என்ன கடிதம்னா, 4/9/2025 அன்னைக்கு மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் ஒரு குழந்தை ஒன்று இந்த மருந்து கோல்ட்ரிப் மருந்து சாப்பிட்டு இறந்துருச்சு. அதில் இந்த பாராசிட்டமால், பீனைல் பிரைன் ஐக்ளோரைட், குளோரிபெனிமரேன், மெலேட் சிரப் மாதிரியான இந்த சிறப்புகள் குறித்து அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. உடனடியாக அறிக்கை வந்தது 3:30 மணிக்கு. நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் இந்த ட்ரக் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, 4 மணிக்கே சரியா ஒரு அரை மணி நேரத்தில் துணை மருந்து கட்டுப்பாடு இயக்குனர் உத்தரவில் முதுநிலை மருந்து ஆய்வாளர் சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் தலைமையில் அந்த ஸ்ரீசன் பார்மசியூட்டிக்கல் நிறுவனத்தை ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணி என்ன பண்றாங்கன்னா, 1/10/2025 அன்னைக்கே தமிழ்நாடு முழுவதிலும், இதை ரொம்ப கவனிக்கணும், அதாவது இங்கிருந்து கடிதம் வந்த உடனே சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை ஆய்வு செய்யறதுக்கு போறாரு. போறப்பவே உடனடியா தமிழ்நாடு முழுவதும், இது அரசாங்கம் இந்த மருந்து வாங்குறது இல்ல, அந்த நிறுவனத்திடமிருந்து டிஎன்எம்எஸ்சி என்று சொல்லப்படுகிற அரசு நிர்வாகம் இந்த மருந்துகளை கொள்முதல் செய்வதில்லை. தனியார் யாரும் வாங்கி மருந்து கடையில் இந்த மருந்தை விற்க கூடாதுங்கிற நோக்கத்தில் உடனடியா தகவல் வந்த அன்னிக்கே தமிழ்நாடு முழுவதும் இந்த சந்தேகத்திற்குரிய இந்த கோல்ட்ரிப் சிரப் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அதை விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மாநில அரசு, நம்முடைய தமிழ்நாடு அரசு உடனடியாக சேல்ஸை பேன் பண்றாங்க, அந்த மருந்தை தடை பண்றாங்க. 1/10/2025, 2/10/2025 இந்த 2 நாள் ஆய்வு மேற்கொண்டதில் 1945 விதிமீறல்கள், அந்த 1945 கீழ் இந்த விதிமீறல்கள் இருப்பது கண்டறியப்பட்டு அந்த கோல்ட் சிரப் பேட்ச் நம்பர் SR13 உள்ளிட்ட 5 மருந்துகள் அவசரமாக பகுப்பாய்வுக்காக கொண்டு வரப்படுகிறது. சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு ஆய்வு மேற்கொண்டதில் அதுல இந்த டயத்திலின் கிளைகான் என்கின்ற ஒரு உயிர்கொல்லி நச்சு வேதிப்பொருள் 48.6% இருப்பது கண்டறியப்படுகிறது. இது கண்டறியப்பட்ட உடனே இது வேதிப்பொருள், இதனால் உயிருக்கு ஆபத்து என்பது கண்டறியப்பட்ட உடனே மேற்கூறிய நிறுவனத்திடமிருந்து ஒடிசாவுக்கும் புதுச்சேரிக்கும் இந்த மருந்துகளை அனுப்பியிருக்கிறது தெரிய வருது. இந்த புதுச்சேரி, ஒடிசா இந்த மருந்தை உட்கொள்ள தொடங்கி இருந்தாங்கன்னா அங்கேயே இந்த குழந்தைங்களுக்கு உயிர் பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிற அந்த கவலையில இதெல்லாம் யார் பண்ணணும்? ஒன்றிய அரசாங்கத்தின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை பண்ணணும். ஆனாலும் நம்முடைய மாநில அரசின் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உடனடியாக ஒடிசா, புதுச்சேரி மாநிலங்களுக்கு கோல்ட்ரிப் மருந்து தகவல் அவங்களுக்கு உடனடியாக சொல்லி இது நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி தகவல் அனுப்புறோம். இந்த சர்ச்சைக்குரிய மருந்தை பற்றிய விவரங்கள் எல்லா மருந்து ஆய்வாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு 2/10/2025 அன்றைக்கு கோல்ட்ரிப் சிரப் முடக்கம் செய்யப்பட்டது. முடக்கம் செய்யப்பட்டது மட்டுமல்ல, அந்த ஸ்ரீசன் பார்மசியூட்டிக்கல் தயாரிக்கிற எல்லா மருந்தும் ஏறத்தாழ 126 மருந்த அந்த கம்பெனி தயார் பண்றாங்க. எல்லா மருந்துமே அன்னைக்கு முடக்கம் செய்யப்படுகிறது. மருந்து ஆய்வாளர்கள் குழு மேற்கொண்ட தொடர் ஆய்வில் 1/10, 2/10 ஆகிய இந்த 2 நாட்களில்
இந்த விதிமீறல்கள் இருக்கிறது என்பதாலும் இந்த மருந்தில் டைஎத்திலின் கிளைகால் என்ற நச்சு வேதிப்பொருள் கண்டறியப்பட்டதாலும் 3ஆம் தேதியே 1-2 இந்த விரிவான ஆய்வு 3/10/2025 அன்று ஸ்ரீசன் பார்மசிட்டிக்கல் நிறுவனத்திற்கு பொது நலன் கருதி மருந்து உற்பத்தியை உடனடியாக நிறுத்த ஸ்டாப் புரொடக்ஷன் ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டு அந்நிறுவனம் அதிகாரிகளால் மூடப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.